அனைவருக்கும் வணக்கம். 20/10/2025 எல்லாருக்கும் தெரியும் என்ன நாளுன்னு. தீபாவளி. இந்த தீபாவளி ஏன் கொண்டாடப்படுறோம், எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த தீபாவளி, இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி தீபாவளி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக என்ன தெரியும், நம்ம ஆயில் பாத், அதாவது நல்லெண்ணெய் தேய்த்து காலையில் குறிப்போம். பிஃபோர் சன்ரைஸ், முன்னாடி சூரியன் உதயத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்போம். தெரியும், புது ஆடை போடுவோம், நியூ ட்ரெஸ் போட்டு கிராக்கர்ஸ் வெடிப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம், ஓகேவா? ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம், இப்போ நம்ம எந்த ஒரு விஷயமும் செலிப்ரேட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்குல்ல, காரணங்கள் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இந்த தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இன்னொன்று நான் சொல்கிறேன், நம்ம தீபாவளி என்னவோ இந்தியாவில் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது மக்களே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்தியா, நேபாளம், இலங்கை, மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பிசி போன்ற நாடுகளிலே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது தீபாவளிக்கு. அது மட்டும் இது நம்ம என்ன நினைக்கிறோம், இது வெறும் இந்துஸ் ஃபெஸ்டிவல்ஸ், ஒன்லி ஹிந்துஸ் தான் இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியும் கிடையாதான். சீக்கியர்களும் ஜெயினர்களும் சமணர்களும் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவலாக இது இருக்குது, ஓகேவா? நம்ம நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ் மட்டுமே கொண்டாடக்கூடிய பண்டிகை இது கிடையாது. நிறையவே இருக்குது. இது நம்மளுக்கு தீபாவளின்ற ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. நாட் ஒன்லி ஹிந்து, சீக்கியர்களும் கொண்டாடுறாங்க, சமணர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். இப்போ இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா பல புராண கதைகளையும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா? ராமன் பார்த்திங்கன்னா 11 வருஷம் பார்த்திங்கன்னா வனவாசத்தை முடித்து திருப்பி நாட்டுக்கு திரும்புகிறாராம். ஸோ அதனால் இந்த மக்கள் விளக்கேற்றி அந்த தீபாவளியை கொண்டாடுறாங்கன்றதும் சொல்லப்படுது. இப்போ நம்ம புராண ரீதியாக கதைப்படி பார்த்தோன்னா திருமால், அதாவது விஷ்ணு இருக்கையில் பெருமாள் பார்த்திங்கன்னா வராக அவதாரம், அதாவது காட்டுப்பன்றி முகம்னாங்க வராக. இப்போ வராக அம்மன் சொல்கிறோன்னா அதுமாதிரி வராக அவதாரம், அதாவது விஷ்ணு வந்து இந்த வராக அவதாரம் எடுத்ததுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த வராக அவதாரம் எடுக்கும்போது அவருக்கு வந்து 2 ஒய்ஃப், அதாவது இரு மனைவியும், ஸ்ரீதேவி, பூமாதேவி. அதாவது பூமாதேவிக்கு பிறந்த மகன் பௌமன் அப்படின்னு பேர். பௌமன் என்றால் பார்த்திங்கன்னா அதிக பலம், ரொம்ப ஸ்ட்ரென்த் உடையவன், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம், ஓகேவா? இன்றைக்கி நம்ம அசாம் சொல்லக்கூடிய மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிராக்தோ திசா அப்படின்னு ஒரு இடம், அங்கே வந்து நாட்டை ஆண்டு கொண்டு இருந்தான். அங்கே வந்து ராஜ்யம் ரூல் பண்ணிட்டு இருந்தார் அங்கே அவர். அந்த பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மரணம் யாராலையுமே ஏற்படக்கூடாது, எனக்கு மரணமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாராம். யார் இருந்தது பார்த்திங்கன்னா இந்த பூமாதேவிக்கு பிறந்த பௌமன் என்ற மகன். அவர் வந்து என்னால் மரணமே ஏற்படக்கூடாது அப்படின்னு இந்த பிரம்மாவை நோக்கி தவம் கொண்டிருந்தாராம். பிரம்மாவுக்கிட்ட நல்ல தவத்தில் இருக்காராம் பிரம்மாவை நோக்கி. அவனுக்கு முன்னாடி இந்த தவம் இருந்ததுனால பிரம்மா வந்து அவர் காட்சி கொடுத்தாராம். உனக்கு என்னப்பா வேணும், எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது என்று கேட்டாங்களாம். அதுக்கு பிரம்மா பார்த்திங்கன்னா இவ்வுலகில் பார்த்திங்கன்னா பிறந்த எல்லா பிறப்பு பிறந்திருப்பாங்க பார்த்திங்களா, பிறந்த எல்லா ஜீவராசிக்கும் மரணம்ன்ற ஒரு விஷயம் உண்டு, அதை மாற்றவே முடியாது. அதாவது நரகாசுரன் என் தாயால் மட்டுமே அந்த மரணம் ஏற்படணுன்ற ஒரு வரத்தை வந்து வாங்கினார் பௌமன். ஸோ மனிதனாக இருந்து தென் அரக்கனாக மாறியதாக அவனுக்கு நரகாசுரன் என்று பெயர் ஏற்பட்டது. இது வந்து புராணங்கள் சொல்கிறது, ஓகேவா? புராணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த பெயருக்கு காரணமும் பார்த்திங்கன்னா நரன் இருக்கா. நரனா என்ன மீனிங்னா மனிதன் அர்த்தமா, சுரன்னா அசுரன் அர்த்தமா, அதாவது மனிதனாக இருந்து அசுரனாக மாறியதால் நரகாசுரன் அப்படின்றது வந்திருக்கு அந்த பெயர். நரனா மனிதன் என்று அர்த்தம், சுரன் என்றால் அசுரன், மனிதனாக இருந்து அசுரனாக மாறியதால் இவனுக்கு நரகாசுரன் என்று பெயர். அதாவது கடவுளோட அன்னையாக கருதப்படும் அதிதி, அவங்களோட காது, அதாவது காதில் போட்டிருக்கக்கூடிய இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம், காதணிகளை வந்து திருடியும் ஏராளமான பெண்களை வந்து சிறைப்பிடித்து
துன்புறுத்துவாராம். பெண்களை எல்லாம் பிடித்து அதை டார்ச்சர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போது தான் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் அவதாரம். இன்னொன்று முக்கியமாக இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கிருஷ்ணரோட அவதாரம் முன்பே பார்த்திங்கன்னா வராக அவதாரம் எடுத்திருந்தார். வராக அவதாரம் வந்து ஏற்பட்டாச்சு கிருஷ்ணரோட அவதாரத்துக்கு முன்பே. இப்படிலாம் கூத்து நடக்குது, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குது, இதெல்லாம் நிறுத்தணும்னு கிருஷ்ணன் நினச்சப்போ தனது ஒரு மனைவி, அதாவது கிருஷ்ணருக்கு வந்து ஒருவரான எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லி புரியணும்னா, எவ்வளோ ஒய்ஃப்ஸ் இருக்கா கிருஷ்ணருக்கு, நிறைய ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட ஒன் ஆஃப் த ஒய்ஃப், அதாவது சத்யபாமா, பூமாதேவியின் அவதாரம் ஆவார். இந்த பூமாதேவியோட அவதாரம் தான் இந்த சத்யபாமா. ஸோ அவங்கள வச்சு இந்த நரகாசுரனை அழிக்கலாம் அப்படின்னு, அதாவது சத்யபாமாவோடு சென்று இந்த நரகாசுரனை அழிக்கிறதுக்கு கிருஷ்ணர் பண்ணது மனைவியை சத்யபாமாவை வைத்து ஒரு 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 நாடகம் பண்ணுற மாதிரி, ஒரு நடனம் ஆடி ஒரு இது பண்ணி அவர் அழிக்கிற மாதிரி ஒரு இது. அதாவது அதையும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த நரகாசுரன் முன்பு பார்த்திங்கன்னா இந்த சத்யபாமாவை ஒரு பேரழகியாக, அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல் கேர்ள் அலங்கரித்து ஒரு நாட்டிய நடனம் நடத்தினார், ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நடத்தினப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாறு வேடத்தில் கிருஷ்ணரும் சத்யபாமாவை சாட்டையால் அடித்து, அந்த சாட்டை இருக்குல்ல அதில் அடிக்கிற மாதிரி அடிமை நாட்டியமாக ஒரு 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 ஸ்லேவ், அதாவது அடிமை நாட்டியமாக அங்கே நடத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த நரகாசுரன், இந்த நாடகத்தை தான் டான்ஸ் ஆடுறாங்களே கிருஷ்ணரும் சத்யபாமம், கிருஷ்ணன் மார்வேஷத்தில் ஆடும்போது இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நரகாசுரனுக்கு மனசில் ஒரு பயம் வந்துதான். ஐயோ, எனக்கு ஒரு மரணம் படக்கூடிய காலங்கள் வந்துடுச்சேன்னு அதை நினச்சி பயப்படுறானா நரகாசுரன். அப்போது அந்த நரகாசுரன் ஒரு அம்பை விடுறானான் கிருஷ்ணன் மேலே. விடுறப்போ இந்த அம்பு பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணன் மேலே படாத அளவுக்கு சத்யபாமா மேலே வந்து பட்டுட்டான். ஸோ இவருக்கு என் கணவனான கிருஷ்ணன் மேலே இந்த அம்பு படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்பை தன் மேலே வாங்கிக்கிட்டால இந்த சத்யபாமா. தன் மேலே வாங்கிய அம்பை மீண்டும் எடுத்து அந்த நரகாசுரன் வந்து வதம் செய்தாள் அப்படின்றது புராண ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஸ்டோரி. அவள் மேலே அம்பு விழுந்திருக்கு, அந்த வழியை கூட தாங்கிட்டு தன் நெஞ்சில் எடுத்து நரகாசுரனை சத்யபாமா கையால் அழிக்க வைத்தார் கிருஷ்ணர். இது ஒரு நாடகமாக ஸ்கிரிப்ட் மாதிரி ப்ளே பண்ணுறேன், ஸ்கிரிப்ட் மாதிரி போகுது பாருங்கள். அதேபோல் அவர் திறமையால் இந்த நரகாசுரனை அழிக்க வைக்கிறார். அப்புறம் நரகாசுரனும் அழிஞ்சிட்றான், செத்துடுறான். இதில் பார்த்தீங்கன்னா மகாபாரத்தில் பார்த்தீங்கன்னா நரகாசுரன் வதத்தை சொல்லக்கூடிய ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா மகாபாரதத்திலும் சொல்லப்படுது. என்னென்னா சிவந்த மண்கலம் அப்படின்னு அந்த ஒரு இதில் சொல்லப்படுது இந்த நரகாசுரனோட மரணத்தை பற்றி. இதுக்கும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. சிவந்த மண்கலம், சிவந்தனா ரத்தம், ரெட் கலர், ரெட்டுக்கு தமிழில் சிவந்த, மண்ணு தான் பூமி, களம்னா போர் புரியும் இடம், சிவந்த மண்கலம். இதை நடக்குது பார்த்தீங்களா. இந்த இந்த நரகாசுரனை கிருஷ்ணனும் சத்யபாமாவும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டு அழித்தாங்க. அதாவது சத்யபாமா அவங்களை வந்து வதம் பண்ணாங்கள்ல, அதனால் இது வந்து மகாபாரதத்தில் சிவந்த மண்கலம் அப்படின்ற ஒரு சாப்டரில் ஏதோ சம்திங் இது வருது. அதேமாதிரி நரகாசுரன் தான் எத்தனையோ பெண்களை தன் பிடியில் வைத்து ரொம்ப ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணால அத்தனை பேரையும் கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் விடுவிட்டு விட்டார் அப்படின்னு. அதே மாதிரி அதிதி காது போட்டு தந்த கம்பல், அதாவது அதினின் வளையங்களையும் மீட்டு கொடுத்ததாக புராணங்கள் சொல்லுது. இந்த வதங்கள் முடிந்த பின்பு தான் இந்த கிருஷ்ணர் எண்ணெய் தேய்த்து குளித்தார், அதாவது எண்ணெய் தேய்த்து தலை முழுகினார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இன்றைக்கும் நம்ம அந்த எண்ணெய் தேய்த்து குளித்து இந்த தீபாவளியை கொண்டாடுறோம். இப்பேற்பட்ட ஒரு அரக்கனை அழித்த நாளை இந்த மக்களும் கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இது தீபாவளியாக கொண்டாடப்படுது. இன்னொன்றும் ராமாயணத்தில் என்ன சொல்லலாம், இதிகாச ராமாயணத்தில் ஆக்சுவலி என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ராமர் 11 வருஷம் வனவாசம் போனார். இந்த 11 வருஷம் வனவாசம் சென்ற ராமர் திரும்பி வரார் நாட்டுக்கு. எப்படி? தன் மனைவி சீதையுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் அயோத்திக்கு திரும்பிய நாளை மக்கள் ஊரெங்கும் விளக்கேற்றி, அதாவது மக்கள் இந்த ஊரெல்லாம் விளக்கேற்றி கொண்டாடிய நாள் வந்து தீபாவளின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கந்த புராணத்திலும் சொல்லப்படுகிறது. அதாவது சக்தியானவள் இந்த 21 days கௌரி விரதம் அப்படின்ற ஒரு விரதத்தை முடித்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் வந்து சக்தியை தண்ணீர் ஒரு பாதியாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது. அதுதான்
அர்த்தநாதீஸ்வர உருவம் எடுத்தார் அப்படின்னும் சொல்லுது கந்த புராணத்தில். அதே மாதிரி கோவிலில் வந்து இந்த கிபி 5ஆம் நூற்றாண்டில் பார்த்தோன்னா விஜயநகர பேரரசர் நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா கோவிலில் பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணப்பட்டது இந்த தீபாவளி. இதுக்கான சான்று பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி இது நம்மளுக்கு தெரியுதுன்னா திருப்பதி கோவில்லையாக இருக்கட்டும், திருவாரூர் கோவில்லையாக இருக்கட்டும், தென் நம்ம திருவாரூர் தியாகராஜ கோவிலாக இருக்கட்டும், திருப்பதி திருவேங்கடம் திருமலையிலையாக இருக்கட்டும், தஞ்சை மன்னர் கிருஷ்ணப்ப நாயக்கரால் தேர் திருவிழா போது வான வேடிக்கையுடன் தீபாவளி கொண்டாடியிருக்காங்களாம். உள்ள சுவரொட்டிகள், அதாவது இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னா அங்கே உள்ள சுவரொட்டிகள் கல்வெட்டுகளை பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸாக தெரியப்படுது. அதே மாதிரி சீக்கியர்களும் தீபாவளி கொண்டாடுறாங்க, அதே மாதிரி பௌத்தர்களும் கொண்டாடுறாங்க, சமணர்களும் கொண்டாடுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் இந்த வருஷம் தீபாவளி பார்த்திங்கன்னா 20/10/2025 வருது. எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க, நல்லா கொண்டாடுங்க. பிஃபோர் சன்ரைஸ், அதாவது சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கங்கா ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். காலையில் அந்த 5-5:30க்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, புது ட்ரெஸ் போடுங்க, புது ஆடை அடிங்க, பட்டாசு சேஃப்டியாக வெடிங்க. பட்டாசை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியாக வெடிங்க. ஏன்னா நீங்கள் வெடிக்கக்கூடிய வெடி உங்களுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விலங்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாய்கள் இருக்கும் ரோட்டில், மாடுகள் இருக்கும், எதுக்கும் எந்த உயிரினத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடுங்க. முடிஞ்சால் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க, இனிப்புகள் சாப்பிடுங்க, சந்தோஷத்தை குடும்பத்தோடு இருந்து. இது வரைக்கும் இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் எப்படி அந்த கிராக்கர்ஸ் வெடித்து அதெல்லாம் செதறி போதோ அதுமாதிரி நம்ம கஷ்டங்கள் போய் இந்த தீபாவளி அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு இருங்க, சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு என்றைக்குமே முக்கியம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.